தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க நூல். ஆதியாகமம். முன்னுரை. திருவிவிலியத்தின் முதல்கண் இடம்பெறும் இந்த நூல் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை மனித இனத்தின் தோற்றத்துடன் இணைத்து காட்டுகின்றது. இந்த உலகும் மனிதனும் உருவானதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார். மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகின்றது. ஆனால் மனிதன் பாவத்தின் மூலம் இந்த உறவை முறித்து துன்பத்திற்கும் சாவுக்கும் தன்னையே உள்ளாக்கிக் கொள்ளுகின்றான். ஆயினும் கடவுள் மனிதன் மேல் தொடர்ந்து கனிவு காட்டுகின்றார் என்று இந்த நூல் வலியுறுத்துகின்றது. அனைத்து மானிடரையும் மீட்குமாறு கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவர்தம் வழி மரபினர் வரலாற்றில் தாமே செயல்பட்டு மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுகின்றார் என்பதை இந்த நூல் விரித்துரைக்கின்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாமளித்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த நூல் முற்று பெறுகின்றது. அதிகாரம் 1. கடவுள் உலகை படைத்தல். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரள்களின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றியது. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரிலிருந்து நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புல் பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனிதரும் பழமரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புல் பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளிதர விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்தின் மேல் பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலில் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அந்த இனத்தின்படியே கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அந்த இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அந்த இனத்தின்படியே உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவினில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி,
பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கிலும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. அதிகாரம் 2. கடவுள் உலகை படைத்தல். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளிலே முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்த நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண் பெண் படைப்பு. இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாகும். ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எந்தவித புதரும் தோன்றி இருக்கவில்லை, வயல்வெளியின் எந்தவித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழையை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடரெவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமாக எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்புமிகு ஆறுகளாயிற்று. முதலாவதன் பெயர் பீசோன். இது கவிலா நாட்டு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. அங்கே பொன் விளையும். அந்த நாட்டு பசும்பொன், அங்கே நறுமண பொருள்களும் வண்ண மணிக்கற்களும் உண்டு. இரண்டாவது ஆற்றின் பெயர் கீகோன். இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரிஸ். இது அசிரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது. 4வது ஆறு யூப்ரிட்டிஸ். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து பெற்ற விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பிலும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிணைந்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். அதனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. அதிகாரம் 3. மனிதனின் கீழ்ப்படியாமை. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது.
மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மையையும் தீமையையும் அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. தங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு அந்த பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததனால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதனால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது உழைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதினால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவன் போல நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றைக்கும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் தாம் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். அதிகாரம் 4. காயினும் ஆபேலும். ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான். காயின் நிலத்தை பண்படுத்துபவனானான். சில நாள்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வயல்வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது.
இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது இனிமேல் அது உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை இந்த மண்ணிலிருந்து துரத்தியிருக்கின்றீர். உமது முன்னிலையிலிருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்லுவானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படி இல்லை, காயினை கொல்லுகின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னிலையிலிருந்து விலகிச் சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். காயின் வழிமரபினர். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான். மெத்துசாவேலுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்குக்கு 2 பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர், குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவித கருவிகள் செய்யும் கொல்லனானான். தூபால் காயினுக்கு நாகமா என்ற சகோதரி இருந்தாள். லாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். லாமேக்கின் மனைவியரே, என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் லாமேக்கிற்காக 77 முறை பழிவாங்கப்படும் என்றான். ஆதாம் மனைவியுடன் கூடி வாழ அவளும் ஒரு மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். சேத்துக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஏனோசு என்று பெயரிட்டான். அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவனை வழிபடலாயினர். அதிகாரம் 5. ஆதாமின் வழிமரபினர். ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு. கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த அந்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான பொழுது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 105 வயதான பொழுது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான பொழுது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான பொழுது அவனுக்கு மகலேல் பிறந்தான். மகலேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகலேலுக்கு 65 வயதான பொழுது அவனுக்கு ஏரெது பிறந்தான். ஏரெது பிறந்த பின் மகலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகலேல் இறந்தான். ஏரெதுக்கு 162 வயதான பொழுது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் ஏரெது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரெதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரெது இறந்தான். ஏனோக்குக்கு 65 வயதான பொழுது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு
புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசெலாவுக்கு 187 வயதான பொழுது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு பிறந்த பின் மெத்துசேலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசெலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசெலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். லாமெக்கிற்கு 182 வயதான பொழுது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று அவனுக்கு சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவா பிறந்த பின் லாமெக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். லாமெக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். லாமெக்கு மொத்தம் 775 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான பொழுது அவனுக்கு சேம், காம், ஏபேத்து ஆகியோர் பிறந்தனர். அதிகாரம் 6. மனிதரின் தீச்செயல். மண்ணில் மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களையெல்லாம் மனைவியராக்கிக் கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றும் தங்கப்போவது இல்லை. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள்பார்வை கிடைத்தது. நோவாவின் வழிமரபினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். நோவாவிற்கு சேம், காம், ஏபேத்து என்னும் 3 புதல்வர்கள் பிறந்தனர். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது. பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லோரையும் ஒழித்துவிடப் போகின்றேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகின்றேன். உனக்காக கோவர் மரத்தால் ஒரு பேழையை செய். அதன் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தளம், நடுதளம், மேல்தளம் என்று 3 தளங்கள் அமை. நானோ வானுலகின் கீழ் உள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போகும். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்துக் கொள்ள உன்னிடத்திலே வரட்டும். உண்பதற்காக எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்து ஒன்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதிகாரம் 7. வெள்ளப்பெருக்கு. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது: நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இந்த தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கின்றேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் பிழைத்துக் கொள்ளுவதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள்.
ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்ய வைக்கப் போகின்றேன். நான் உருவாக்கிய இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளைப்படியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பீரிட்டு எழுந்தன. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எபேத்து, தன் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளை உடைய யாவும், உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன்பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகளெல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. நிலத்தில் ஊர்வன, பறவைகள், காட்டு விலங்குகள், கால்நடைகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவராகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின. மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள் ஈறாக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இருக்காதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சி இருந்தனர். 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகியது. அதிகாரம் 8. வெள்ளப்பெருக்கின் முடிவு. கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீசச் செய்தார். வெள்ளம் தணிய தொடங்கியது. பேராழத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்தது. 150ஆம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது. 7ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று அராரத்து மலைத்தொடர் மேல் பேழை தங்கியது. 10ஆம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன. 40 நாள்கள் முடிந்தபின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடத்திலிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்ப வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான பொழுது ஆண்டின் முதல் நாளில் மண்ணுலகின் பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது, நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பல மடங்காகட்டும். பூவுலகில் அவை பலுகி பெருகி பலன் தரட்டும். ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர்.
விலங்குகள், ஊர்வன, பறவைகள், மண்ணுலகில் நடமாடும் அனைத்து வகையாக பேழையிலிருந்து வெளியே வந்தன. நோவா பலி செலுத்துதல். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலுக்கு இரவும் என்றும் ஓய்வது இல்லை. அதிகாரம் 9. நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை. கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகின்றேன். இறைச்சி அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகின்றாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பல மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடம் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகின்றேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கினால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிரினங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபொழுதும் பெருவெள்ளமாக மாறாது. வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார். கடவுள் நோவாவிடம், எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார். நோவாவும் அவர் புதல்வரும். சேம், காம், ஏபேத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர்கள். காம் கானானின் தந்தை. இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர். இவர்களிலிருந்துதான் மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது. நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார். அவர் திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தன் கூடாரத்திலே ஆடை விலகி கிடந்தார். கானானின் தந்தையாக காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதைக் கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரர்களிடம் அதை தெரிவித்தான். அப்பொழுது சேமும் எபேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர். அவர்கள் முகம் எதிர்ப்பக்கம் நோக்கி இருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனியை அவர்கள் பார்க்கவில்லை. நோவாவிற்கு போதை தெளிந்ததும் தன் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார். அப்பொழுது அவர், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான். சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி, அவனுக்கு கானான் அடிமையாக இருப்பான். கடவுள் ஏபேத்து குடும்பத்தை பெருக செய்யட்டும், அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும், அவனுக்கும் கானான் அடிமையாக இருக்கட்டும் என்றார். வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவ்வாறு நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அதிகாரம் 10. நோவா புதல்வரின் வழிமரபினர். நோவாவின் புதல்வர் சேம், காம், ஏபேத்து ஆகியோர்களின் வழிமரபினர் இவர்களே. வெள்ளப்பெருக்குக்கு பின் அவர்களுக்கு புதல்வர்கள் பிறந்தனர். ஏபேத்தின் புதல்வர் கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராசு.
கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு, இரிபாத்து, தோகர்மா. யாவானின் புதல்வர் எலிசா, தர்ஷீசு, கித்தீம், தோதானீம். இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி, குடும்ப, இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர். காமின் புதல்வர் கூசு, எகிப்து, பூற்று, கானான். கூசின் புதல்வர் சேபா, அவிலா, சப்தா, ராமா, சப்தகா. ராமாவின் புதல்வர் சேபா, தேதான். மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான். இவன்தான் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன். ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல்மிக்க வேடனாக இருந்தான். இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல்மிக்க வேடன் என்ற வழக்கு சொல் ஏற்படலாயிற்று. முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல், ஏரெக்கு, அக்காது, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன. அந்த நாட்டிலிருந்து அசிரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே, ரகபோத்து, ஈர், காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான். நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய இரசேனை அவன் நிறுவினான். எகிப்தின் புதல்வர் லூதீம், அனாமீம், இலகாபீம், நப்துகீம், பத்ருசீம் என்பவர்கள். பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுகீம், கிப்தோரிம். கானானின் தலைமகன் சீதோன். ஏனைய புதல்வர் ஏத்து, எபுசி, எமோரி, கிர்காசி, இவ்வி, அர்கி, சீனி, அர்வாது, செமாரி, அமாத்தி. இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின. கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கேரார் செல்லும் திசையில் காசா வரையும், கிழக்கில் சோதோம், கொமரோ, அத்மா, செபோயும் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவியிருந்தது. இவை காம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாடு, இனவாரியான பிரிவுகள். ஏபேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர்கள் பிறந்தனர். சேம் எபேரியரின் முதுபெரு தந்தை. சேமின் ஏனைய புதல்வர்கள் ஏலாம், அசிரியா, அர்பகசாது, லூது, ஆராம். ஆராமின் புதல்வர் ஊசு, ஊல், கெத்தேர், மாசு. அர்பகசாதுக்கு சேலாகு பிறந்தான். சேலாகிற்கு ஏபேர் பிறந்தான். ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர். ஒருவர் பெயர் பேலேகு, ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர். அவன் சகோதரனின் பெயர் யோக்தான். யோக்தானின் புதல்வர்கள் அல்மதாது, செலேபு, அச்சர்மாவேத்து, ஏராகு. அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோபாபு. அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே சேப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவியிருந்தது. இவை சேம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாடு, இனவாரியான பிரிவுகள். இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள். இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்குக்கு பின் உலகில் எல்லா நாடுகளிலும் பரவின. அதிகாரம் 11. பாபேல் கோபுரம். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினியார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீலை காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடிக்கு வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் ஒரே மொழியை பேசுகின்றனர். அவர்கள் செய்ய இருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்ய இருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். சேமின் வழிமரபினர். சேமின் தலைமுறைகள் இவையே. வெள்ளப்பெருக்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் 100 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அர்பகசாது பிறந்தான். அர்பகசாது பிறந்த பின் சேம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அர்பகசாது 35 வயதான பொழுது அவனுக்கு சேலாகு பிறந்தான். சேலாகு பிறந்த பின் அர்பகசாத்து 403 ஆண்டுகள் வாழ்ந்தான்.
அப்பொழுது அர்பகசாது புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். சேலாகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான். ஏபேர் பிறந்த பின் சேலாகு 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏபேர் 34 வயதான பொழுது அவருக்கு பேலேகு பிறந்தான். பேலேகு பிறந்த பின் ஏபேர் 430 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பேலேகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ரயு பிறந்தான். ரயு பிறந்த பின் பேலேகு 209 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது பேலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ரயு 32 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செருகு பிறந்தான். செருகு பிறந்த பின் ரயு 207 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ரயுவிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செருகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான். நாகோர் பிறந்த பின் செருகு 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். நாகோர் 29 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தேராகு பிறந்தான். தேராகு பிறந்த பின் நாகோர் 109 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தேராகு 70 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். தேராகின் வழிமரபினர். தேராகின் தலைமுறைகள் இவையே. தேராகிற்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். ஆரானுக்கு லோத்து பிறந்தான். ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தேராகிற்கு முன்பே இறந்தான். ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர். ஆபிராமின் மனைவி பெயர் சாராய். நாகோரின் மனைவி பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாய் இருந்தார். தேராகு தன் மகன் ஆபிராமையும் தன் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தன் மருமகளும் தன் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அவர்கள் அங்கேயே தங்கி வாழலாயினர். தேராகு 205 வயதான பொழுது காரானில் இறந்தார். அதிகாரம் 12. ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராயையும் தன் சகோதரனின் மகன் லோத்தையும் உடனழைத்துச் சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்த நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்த நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அவர் அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். எகிப்தில் ஆபிராம். அப்பொழுது அந்த நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தன் மனைவி சாராயிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி எனச் சொல்லி என்னை கொன்று விடுவார்கள். உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர். உன்பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார். ஆபிராம் எகிப்தை சென்று அடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர். பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர். ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார்.
பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம், நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே, அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். பின் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவரவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர். அதிகாரம் 13. ஆபிராம் லோத்தும் பிரிதல். ஆகவே ஆபிராம் தன் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கி சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிராமுடன் சென்ற லோத்தும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெர்சியரும் அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அந்த பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடம் பிரிந்தனர். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். ஆபிராம் எபிரோனில் குடியேறுதல். லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார், ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழி மரபினருக்கும் என்றென்றைக்கும் கொடுக்கப் போகின்றேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருகப் செய்வேன் என்றார். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்த நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தன் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்பு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதிகாரம் 14. ஆபிராம் லோத்தை மீட்டல். அம்ரபல் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெர்தலகோமர் ஏலாமின் அரசனாகவும் தீதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பேரா, கொமரா அரசன் பிர்சா, அதிமா அரசன் சீனாபு, செபோயிம் அரசன் செமெபேர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று சேர்ந்தனர். 12 ஆண்டுகள் அவர்கள் கெர்தலகோமருக்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெர்தலகோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்னாயிமிலிருந்த ராபாயியரையும் காமிலிருந்த சூசியரையும் சாவே கிரியாத்திமிலிருந்த ஏமியரையும் சேயீர் மலைப்பகுதியிலிருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையிலிருந்த எல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர். அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மிட்ஸ்பாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அசோன் தாமரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர். அப்பொழுது சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் அதிமா அரசனும் செபோயும் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெர்தலகோமருடனும் கோயிம் அரசன் தீதாலுடனும் சினையார் அரசன் அம்ரபாலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன. சோதோம் அரசனும்
கொமாரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமராவில் இருந்த செல்வங்கள், உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரனின் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இந்த செய்தியை அறிவித்தான். அப்பொழுது ஆபிராம் எசுகோல், ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டிக் கொண்டு தான் வரை அவர்களை துரத்திச் சென்றார். அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றனர். அவர்கள் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டு கொண்டு வந்தார். ஆபிராமுக்கு மெல்கிசதேக்கின் ஆசி. ஆபிராம் கெர்தலகோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடத்திலே ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். சோதோம் அரசன் ஆபிராமிடம், ஆள்களை என்னிடத்திலே ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்கள் நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிராமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆனேர், சுக்கோல், மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். அதிகாரம் 15. ஆபிராமுடன் கடவுளின் உடன்படிக்கை. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லையே. தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பார்கள் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்த நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரத்திலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்ளுவேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளுவேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. ஆண்டவர் ஆபிராமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்லுவர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமையாக கொடுமைப்படுத்தப்படுவர். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவர். நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். ஏனெனில் எம்மோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார்.
கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுக்கு ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரிட்டீசு பேராறு வரை உள்ள கேனியர், கெனீசியர், கத்மோனியர், ஈத்தியர், பெரிசியர், ரபாவியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். அதிகாரம் 16. ஆகாரும் இஸ்மயேலும். ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணுடன் உறவு கொள்ளும். ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நான் கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள். உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பிறகு சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்திலிருந்த நீரூற்றுக்கு அருகிலே கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகின்றேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இஸ்மயேல் என்று பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். ஆனால் அவன் காட்டுக்கழுதை போல வாழ்பவனாக இருப்பான். எல்லோரையும் அவன் எதிர்ப்பான். எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி, தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் லகாய்ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பேரேதுக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தன் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. அதிகாரம் 17. ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை விருத்த சேதனம். ஆபிராமுக்கு வயது 99 இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு. உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கும் நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகின்றேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடத்திலிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடு உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுக்குள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும்.
உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். தலைமுறை தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அந்த குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும், உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும். உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவி சாராயை சாராய் என்று அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கும் அரசர்களுக்கும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிராம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்? 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படி அன்று. உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின் வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மயேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலுகச் செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். பின் ஆபிரகாம் தன் மகன் இஸ்மயேலுக்கு தன் வீட்டில் பிறந்த எல்லோருக்கும், தாம் விலைக்கு வாங்கின எல்லாருக்கும், அதாவது தன் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவர் வயது 99. அவர் மகன் இஸ்மயேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 13. ஆபிரகாமுக்கும் அவன் மகன் இஸ்மயேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதிகாரம் 18. ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்க பெறுதல். பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்களருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாமல் இருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இந்த மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தன் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனில் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார்.
சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து அந்த இடம் விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகில் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்ளுவர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதிலிருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அந்த இடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதைக் கண்டால் அவர்கள் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் துறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டுமே காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேர் காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேர் காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தன் இடத்திற்கு திரும்பி சென்றார். அதிகாரம் 19. சோதோமின் தீச்செயல். மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் 2 சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்கச் சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். பிறகு, என் தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள். உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள். காலையில் எழுந்து உங்கள் வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொது இடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டனர். பிறகு லோத்தை கூப்பிட்டு, இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு, என் சகோதரரே, தீச்செயலை செய்யாமல் இருங்கள். ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் 2 எனக்கு உள்ளனர். உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகின்றேன். உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்களோ, அப்பாலே போ என்றனர். மேலும் அவர்கள், அயல்நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர். பிறகு லோத்தை கடுமையாக தாக்கி கதவை உடைக்க நெருங்கிச் சென்றனர். அந்த வேளையில் வந்த ஆடவர் தன் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டிக் கொண்டனர். கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அந்த மனிதர்களை அவர்கள் குருடாக்கினர். அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை.
சோதோமை விட்டு லோத்து வெளியேறுதல். மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளனரா? மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சேர்ந்த வேறு யாரேனும் இந்த நகரில் இருந்தால் அவர்களை இந்த இடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர். உடனே லோத்து வெளியே போய் தன் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்த நகரை அழிக்கப் போகின்றார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்த நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டுக் கொள்ளுவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியரின் கையையும் பிடித்து கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே விட்டார்கள். அவர்கள் வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவர்களை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இந்த காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்த நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்ற பெயர் வழங்கலாயிற்று. சோதோம் கொமராவின் அழிவு. லோத்து சோவாரை அடைந்த பொழுது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமரா நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்த நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகரங்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபொழுது சூளையில் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்த பொழுது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த பொழுது கடவுள் அவரை காப்பாற்றினார். மோவாபியர் அம்மோனியரின் தோற்றம். லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார். சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தன் 2 புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி, நம் தந்தை வயது முதிர்ந்தவர். உலகெங்கிலும் உள்ள வழக்கத்திற்கு ஏற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இந்த பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை. வா, நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்ளுவோம். இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்து கொள்ளுவோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி, நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக்கொண்டேன். இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம். நீ சென்று அவருடன் படுத்துக்கொள். இந்த வண்ணமாக நம் தந்தை மூலம் வழிமரபை காத்து கொள்ளுவோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். இந்த முறையும் இளையவள் சென்று படுத்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் 2வரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர். பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள். அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தையாவான். இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பென் அம்மி என்ற பெயரை சூட்டினாள். அவர் இன்று வரை இருக்கிற அம்மோனியரின் தந்தை. அதிகாரம் 20. ஆபிரகாமும் அபிமெலேக்கும். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கேராரில் தங்கினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கேரார் மன்னனாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தான். இரவில் ஆண்டவர்
அபிமெலேக்கு கனவில் தோன்றி, இதோ நீ அழைத்து வரச் செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகின்றாய், ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவரிடம் கூறினார். அதுவரை அவரை தொடாமலிருந்த அபிமெலேக்கு அது கேட்டு மறுமொழியாக, என் தலைவரே, உண்மையாகவே நேர்மைமிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ? அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா? நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன். அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவிடவில்லை. உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன். அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய். அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து இந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர். பின் அபிமெலேக்கு ஆபிரகாமை வரவழைத்து, நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துவிட்டீர்? எனக்கும் என் நாட்டுக்கும் இந்த பெரும்பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன்? செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே. நீர் எக்காரணத்தை கொண்டும் இந்த காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான். ஆபிரகாம் மறுமொழியாக, இந்த இடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்று என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தேன். மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே. இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள், ஆனால் என் தாயின் மகள் அல்ல. அவளை நான் மணந்து கொண்டேன். மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து திரிய செய்த பொழுது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும். நாம் செல்லும் இடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுமின்றி அவர் மனைவி சாராவை அவரிடம் ஒப்படைத்தான். மேலும் அபிமெலேக்கு, இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது. உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான். மேலும் சாராவை நோக்கி, இதோ உன் சகோதரருக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன். உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும். அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான். ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளைப்பேறு அளித்தார். ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலேக்கு வீட்டில் இருந்த பெண்களை மலடிகளாக்கியிருந்தார். அதிகாரம் 21. ஈசாக்கின் பிறப்பு. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தன் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தனக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளன்று அவனுக்கு விருத்தச் சேதனம் செய்தார். அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அப்பொழுது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்று இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார். மீண்டும் அவர், சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா? ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார். அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். ஆகாரும் இஸ்மயேலும் வெளியேற்றப்படல். பின்னர் எகிப்தியரான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தன் மகனுக்கு எதிரான இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் தோல்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்சேபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்து அளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை
பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறத்திலிருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்திருக்கிற இடத்திலிருந்து பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கியிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீரூற்றுள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பை நிறைய தண்ணீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அவனுக்கு மணமுடித்து வைத்தாள். ஆபிரகாம் அபிமெலேக்கு உடன்படிக்கை. அந்த காலத்தில் அபிமெலேக்கு தன் படைத்தலைவன் பிகோலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி, நீர் செய்கின்ற யாவற்றிலும் கடவுள் உம்முடன் இருக்கிறார். ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கும் நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்கு அளியும் என்றான். அதற்கு ஆபிரகாம், அந்த விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார். பிறகு அபிமெலேக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றை பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார். அபிமெலேக்கு அதற்கு மறுமொழியாக, இந்த காரியத்தை செய்தவன் யாரென்று எனக்கு தெரியாது, நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை, இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான். பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமெலேக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அப்பொழுது ஆபிரகாம் மந்தையிலிருந்து 7 பெண் ஆட்டுக்குட்டியை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார். அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீர் இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான். அவர், இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்காக சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகளை 7ஐயும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு காரணமாக அந்த இடம் பேர்சேபா என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்து கொண்டனர். இவ்வாறு பேர்சேபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதன் பின் அபிமெலேக்கும் அவன் படைத்தலைவன் பீகோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர். ஆபிரகாமோ பேர்சேபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார். அதிகாரம் 22. ஈசாக்கை பலியிட ஆபிரகாமுக்கு கட்டளை. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் ஏறி எரிபலியாக அவனை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தன் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அந்த இடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தன் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தன் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய அந்த இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தன் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு நீ பலியிட தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார்.
அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முச்செடிகளில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே இரே என்று பெயரிட்டார். அதனால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று இன்று வரை வழங்கி வருகின்றது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்திலிருந்து மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தன் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்ளுவார்கள். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததினால் உலகம் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபினர் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்ளுவார் என்றார். பின் ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்சேபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். நாகோரின் வழிமரபினர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வர்களை பெற்றெடுத்திருக்கின்றாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. மூத்த மகன் ஊசு, அவன் தம்பி பூசு, ஆராமின் தந்தையான கெமுவேல், கேசேது, அசோ, பில்தாசு, இதிலாவு, பெத்துவேல் ரெபெக்காவின் தந்தை. இந்த 8 புதல்வர்களையும் மில்கா ஆபிரகாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள். மேலும் அவனுக்கு மறுமனைவியாகிய ரயுமா, தேபாகு, காகாம், தகாசு, மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள். அதிகாரம் 23. சாராவின் இறப்பு, மூதாதையரின் கல்லறை. சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எப்ரோன் என்ற கிரியாத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இத்தியர் ஆபிரகாமுக்கு மறுமொழியாக, எம் தலைவரே கேளும், நீர் எங்களிடையே ஒரு வலிமை மிக்க தலைவராய் இருக்கிறீர். எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம். உம் வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்களுக்குள் எவனும் மறுக்க மாட்டான் என்றனர். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்து அந்த நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பெலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள். உங்களிடையே எனக்கு உடைமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார். இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான். அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆபிரகாமை நோக்கி, வேண்டாம் என் தலைவரே, நான் சொல்வதை கேளும். நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன். என் இனத்தார் முன்னிலையிலேயே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன். உம் வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அந்த நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி, நான் சொல்வதை தயவு செய்து கேளும். நிலத்திற்கான பணத்தை தருகிறேன், பெற்றுக்கொள்ளும். அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமை நோக்கி, என் தலைவரே, என் வார்த்தையை கேளும். நீர் கேட்கிற நிலம் 400 வெள்ளி காசுகள் தான் பெறும். நமக்குள்ளே இது என்ன? உன் வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான். எப்ரோன் சொன்னதுக்கு இசைந்த ஆபிரகாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி 400 வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கத்திற்கு ஏற்ப நிறுத்து கொடுத்தார். இவ்வாறு மக்பெலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையை சுற்றியிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் ஆபிரகாமுக்கு உடைமையாயின. இவ்வாறு மம்ரே அருகில் மக்பெலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எப்ரோன். இவ்வாறு அந்த நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது. அதிகாரம் 24. ஈசாக்கு ரெபெக்கா திருமணம். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார்.
ஒரு நாள் அவர் தன் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தனக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டுச் சொல், நான் வாழ்ந்து வரும் இந்த கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்த நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்த நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலும் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. தந்தை வீட்டிலிருந்தும் நான் பிறந்த நாட்டிலிருந்தும் என்னை அழைத்து வந்த என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அந்த பெண் விரும்பாவிட்டால் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியிலிருந்து விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். அவ்வாறே அந்த வேலைக்காரரும் தன் தலைவர் ஆபிரகாமின் தொடையின் கீழ் கை வைத்து இந்த காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார். பின் தன் தலைவரின் ஒட்டகங்களிலிருந்து 10 ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்தவற்றை தன் கையோடு எடுத்துக்கொண்டு மெசபத்தோமியாவில் இருந்த நாகோர் நகர் நோக்கி புறப்பட்டுச் சென்றார். பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரத்தில் நகர்ப்புறம் இருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிடச் செய்தார். அப்பொழுது அவர் சொன்னது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். நகர மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க குடியுங்கள். மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்லுவாளோ அவளே ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்ளுவேன் என்றார். அவர் இந்த வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபெக்கா தன் தோளின் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள். அவள் எழில்மிக்க தோற்றமுடையவர், ஆண் தொடர்பு அறியாத கன்னிப்பெண். அவர் நீரூற்றுக்கு உள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தார். ஆபிரகாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடிச் சென்று, உன் குடத்திலிருந்து எனக்கு தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தருவாயா என்று கேட்டார். உடனே அவரும், குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தன் குடத்தை தோளிலிருந்து இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி, உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார். குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க நீரூற்றுக்குள் ஓடிச் சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார். அந்த வேலைக்காரர் இதை கண்டு வாயடைத்து போய் தன் பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றியளித்தாரா இல்லையா என்று அறியும்படி அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஒட்டகங்கள் நீர் குடித்து முடித்த பின் அவர் அவற்றுக்கு 6 கிராம் நிறையுள்ள பொன் மூக்கணியையும் 120 கிராம் நிறையுள்ள 2 காப்புகளும் கொடுத்தார். பின்னர் அவரை நோக்கி, நீ யாருடைய மகள்? சொல், உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார். அவரோ மறுமொழியாக, நாகோருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் நான் என்றார். மேலும் எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமின்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார். அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் தலைவருக்கும் அவர் காட்டியிருந்த பேரன்பையும் உண்மையும் விட்டு விலகவில்லை. என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார். அந்த இளம்பெண் ஓடிச் சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளோருக்கு இந்த நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார். ரெபேக்காவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தான். அவன் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினான். ஏனெனில் தன் சகோதரி அணிந்திருந்த மூக்கணியையும் காப்புகளையும் அவன் கண்டிருந்தான். அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தன் சகோதரி ரெபெக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தான். அவன் அந்த ஆளிடம் ஓடிச் சென்று நீரூற்றருகில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவரை நோக்கி, ஆண்டவரிடம் ஆசி பெற்றவரே, வருக. இங்கு தாங்கள் வெளியே நிற்பது ஏன்? உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்காக இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் அவரை
அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் விட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆண்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தான். பின்பு அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவரோ, நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லும் முன் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், நான் ஆபிரகாமின் வேலைக்காரர். தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தன் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவரும் அவனுக்கு தனக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். என் தலைவர் என்னை ஆணையிடச் செய்து, நான் வாழ்ந்து வரும் இந்த கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்றும், தந்தையின் வீட்டாரிடமும் என் இனத்தாரிடமும் சென்று என் மகனுக்கு நீ பெண் கொள்ளுவாய் என்றும் சொல் என்றார். அப்பொழுது நான் என் தலைவரை நோக்கி, ஒருவேளை பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினவினேன். அதற்கு அவர் மறுமொழியாக, ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்து வருபவன். அவர் உன்னோடும் தன் தூதரை அனுப்பி உன் பயணத்தை வெற்றி பெறச் செய்வார் என்றார். என் இனத்தாரிடையே என் தந்தையின் குடும்பத்திலிருந்து என் மகனுக்கு பெண் கொள்ளுவாய். அப்பொழுது நீ எனக்கு அளித்த வாக்குறுதியிலிருந்து விடுதலை பெறுவாய். அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய்க் கேட்டும் அவர்கள் தராவிட்டால் நீ எனக்கு அளித்த வாக்குறுதியிலிருந்து விடுதலை பெறுவாய் என்றார். இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன், என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நான் மேற்கொண்ட பயணத்திற்கு கருணை கூர்ந்து வெற்றி தாரும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். தண்ணீர் எடுக்க வரும் இளம்பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு தண்ணீர் கொஞ்சம் தா என்று கேட்க, அவள் குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின், அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே, இதோ ரபேக்கா தன் தோளின் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தாள். நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள். அப்பொழுது நான் அவளிடம், எனக்கு தண்ணீர் குடிக்கத்தா என்றேன். அவள் உடனே தோளில் இருந்து குடத்தை இறக்கி, குடியுங்கள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற, நானும் குடித்தேன், ஒட்டகங்களும் அவள் தண்ணீர் காட்டினாள். பின்பு நான் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள் என, நான் நாகோருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் என்றாள். உடனே நானும் அவள் மூக்கில் மூக்கணியும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன். மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன். ஏனெனில் என் தலைவரின் சகோதரின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வருமாறு நேர்வழியில் என்னை நடத்தி வந்த தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றினேன். இப்பொழுது நீர் என் தலைவருக்கும் அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரியும். அதற்கேற்ப வலமோ இடமோ எங்காகிலும் திரும்பிச் செல்லுவேன் என்றார். அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக, இந்த செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரபேக்கா முன் இருக்கின்றாள். ஆண்டவர் சொன்னபடியே அவள் உம் தலைவருடைய மகனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார். ஆபிரகாமின் வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்தார். அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலை உயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார். பின்பு அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அந்த இரவை கழித்தார்கள். அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர்கள் தன் தலைவரிடம் போக விடை தாருங்கள் என்றார். ரெபெக்காவின் சகோதரனும் தாயும் அவரை நோக்கி, பெண் 10 நாளேனும் எங்களோடு இருக்கட்டும், அதன் பின்பு புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர். ஆனால் அவர் அவர்களிடம், என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார். என் தலைவரிடம் நான் சொல்லும்படி விடை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றனர். அப்படியே ரெபெக்காவை அழைத்து, இவரோடு போகிறாயா என்று அவர்கள் கேட்டனர். அவரும் போகிறேன் என்றார். எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபெக்காவையும் அவர் தாதியையும் ஆபிரகாமின் வேலைக்காரரையும் அவரைச் சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அவர்கள் ரெபெக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி, என் சகோதரியே, 1000 நீ பெருகுவாய். உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகரங்களை உரிமையாக்கி கொள்வார்களாக என்றனர். பின்பு ரெபெக்காவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர். அந்த வேலைக்காரர் அவரை அழைத்து கொண்டு போனார். இதற்கிடையில் பெயர்லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்ற பொழுது அவர் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது
ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார். ரெபெக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அந்த வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபெக்கா தன் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தன் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபெக்காவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபெக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தன் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். அதிகாரம் 25. ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர். ஆபிரகாம் கெட்டூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு சிம்ரோன், யோக்சான், மேதான், மீதியான், இசுபாக்கு, சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார். யோக்சான் சோபாவையும் தேதானையும் பெற்றான். தேதான் புதல்வர் அசூரீம், லெத்தூசீம், லெயுமீம் ஆகிவர். மீதியானின் புதல்வர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாயா ஆவர். இவர்கள் அனைவரும் கெட்டூராவின் புதல்வர். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிற்கு தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறு மனைவியரின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தன் மகன் ஈசாக்கிடமிருந்து பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாமின் இறப்பு. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தன் மூதாதையர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பெலா குகையில் அவரை அடக்கம் செய்தனர். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். அதில் அவர் தன் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆபிரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பெயர் லகாய் ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார். இஸ்மேலின் வழிமரபினர். சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மயேலின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர். பிறந்த வரிசையின்படி இஸ்மயேலின் புதல்வர்கள் பெயர்: இஸ்மயேலின் மூத்த மகன் நெபயோத்து, கேதார், அத்பியேல், மிப்சாம், மிசுமா, தூமா, மாசா, அதாது, தேமா, ஏட்ரூர், நாபிசு, கேதமா. இவர்களே இஸ்மயேலின் புதல்வர்கள். 12 குலங்களின் தலைவர்களான இவர்கள் தன் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தன் பெயர்களையே இட்டனர். இஸ்மயேல் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் இறந்து தன் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இது எகிப்திற்கு கிழக்கே அசிரியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர். ஏசா யாக்கோபின் பிறப்பு. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவர்கள் ஆவர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கிற்கு 40 வயதான பொழுது பதான் அராமை சேர்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவருடைய மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் 2 புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர். இதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்ற பொழுது 2 பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன. முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர். 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான். எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் பிறந்த பொழுது ஈசாக்கிற்கு வயது 60. ஏசா தலைமகன உரிமையை விற்றுவிடுதல். இருவரும் வளர்ந்த பொழுது இளைஞரான பொழுது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார்.
ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாய் இருக்கிறேன், இந்த செந்நிற சுவையான கூழினில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உன் தலைமகன் உரிமையை இப்பொழுதே எனக்கு விற்றுவிடு என்றான். அவன், நானோ சாகப் போகின்றேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்பொழுதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தன் தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கூழும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.